விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். இதனால குடும்பத்திலையும் உறவுகள்லையும் ஒரு நல்லிணக்கமும் சந்தோஷமும் நிலவும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால காதல் விஷயங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலைகள்ல முன்னேற்றம் காணப்படும். 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்க தொழில்ல எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. ஆனா 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகல் வெளிச்சத்தில் கம்பஸ்ட் இருக்கிறதுனால தாய்வழி சொத்துக்கள்லையோ இல்ல உங்க அம்மாவோட உடல்நிலையிலையோ கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாய் உங்க ராசி அதிபதியா இருக்கிறதால இந்த நிலைமை கொஞ்சம் சவாலா இருக்கலாம். 5ஆம் வீட்டில் சூரியன், 4ஆம் வீட்டில் புதன், ராகு, 8ஆம் வீட்டில் குரு, 5ஆம் வீட்டில் காரணிகளுடன் கூடிய சனி, இப்படி கிரகங்கள் இருக்கிறதால சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தாமதமாகலாம், இல்லனா ஒரு குழப்பமான நிலை வரலாம். அதனால பொறுமையாவும் நிதானமாவும் செயல்படுறது ரொம்ப முக்கியம். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டில் பகல் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால உங்க அடிப்படை ஸ்திரத்தன்மையிலும் மன அமைதியிலும் ஒரு சின்ன பாதிப்பு வரலாம். கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதால குடும்பத்துல நல்லிணக்கத்தை வளர்த்துக்கோங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதால உங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்க. 10ஆம் வீட்டில் கேதுவோட அருளை பெற உங்க வேலையில நேர்மையா இருங்க. செய்யக்கூடாதது என்னன்னா, ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் பகல் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால அவசரப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், சனி இருக்கிறதால மற்றவர்களோட வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பரிகாரமா செவ்வாய் பகல் வெளிச்சத்தில் இருக்கிறதால தினமும் மாலையில வீட்ல விளக்கேத்தி முருகனை மனசார வணங்குங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வரலாம்.